பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே பூமியும் அதன் நிறவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்தார். அந்த பூமியிலே ஏரிகள், குளங்கள், சமுத்திரம் இப்படி போன்ற தேவனுடைய படைப்புகளை நாம் பார்க்கிறோம். 2025 வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினதின் ஆசீர்வாதம் மட்டத்தறி கிராமத்தில் உள்ள சின்னேரியிலே தண்ணீர் நிரம்பி வழிந்து ஓடுகிறதை நீங்கள் காணுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் பூமியின் மேல் மழையை கட்டளிட்டு ஏரிகள் ரொம்பி ஆறுகள் மூலமாகவும் ஏரிகள் மூலமாகவும் நிறைந்து போகிற அந்த நிறைவான தண்ணீரை நாம் இப்போது பார்க்கிறோம். சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பில் பயப்படையேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை குறித்து என்னை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வேதத்தில் உள்ளது போல ஒரு மனிதனை கர்த்தர் தன்னுடைய அபிஷேக பயணத்தினால் நிரம்பி போய் செய்கிறது உண்மையும் சத்தியமாக இருக்கிறது. எப்படி ஆசீர்வாதமான மழையை கொடுத்து ஏறி நிரம்பி அது தன்னுடைய நிறைவை காட்டுகிறதோ, நிரம்பி வழிகிறதோ, இது நம் கண்களால் காணுகிற இந்த நிரம்பி வழிகிற தண்ணீரை போல கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்ம பாத்திரம் நிரம்பி வழிந்து நம்ம நன்மை கிடைக்கும் தொடர்பு செய்வாராக. இதை கேட்கிற யாவரும் கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் கர்த்தர் நல்ல மேய்ப்பர். உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை மேய்த்து நடத்துவார். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை மறித்து ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து உயிர்த்தெழுந்த வல்லமையால் நாம் நீதிமானாக்கப்பட்டு அவர் கொடுக்கிற பரிசுத்தாவின் வல்லமையிலே பலனடைந்து இதோ இன்று நாம் காணுகிற இந்த நீர் நிறைந்து வழிந்து போவது போல கர்த்தருடைய அபிஷேக பயணம் நமக்குள்ளே நிறைந்து வழிந்து போக நாம் நித்தியத்திலே பங்கெடுக்க இயேசுவை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.